ராகு எப்போது ஜாதகருக்கு மிகுதியான கெடுபலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக ராகு 6, 8 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ பெறும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு ஓரளவுக்கு கெடுபலன்கள் நிச்சயமாக கொடுக்கும். இப்போ இந்த 6, 8 அதிபதிகளோட சேர்க்கையோ பார்வையோ ஒன்றா கிடைக்கும்போது நிச்சயமாக ராகுவானவர் அவரோட தசகாலத்தில் ஜாதகருக்கு கெடுபலன்களை மிகுதியாகவே கொடுப்பாரு. இப்போ இந்த உதாரண ஜாதகம் பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் ராகு 3வது இடத்துல இருந்தாலும் கன்னி வீட்டில் இருந்தாலும் இங்கே 6ஆம் அதிபதியாகிய குருவோட பார்வையை பெற்று அதே மாதிரி 8ஆம் அதிபதியாகிய சனியோட பார்வையை பெறும்போது இந்த ராகுவானவர் 6, 8 அதிபதிகளோட தொடர்பை பெறும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுப்பாரு. இந்த கெடுபலன்களானது உங்களுக்கு குருவோட புத்தி, அதாவது ராகுவோட தசை குருவோட புத்தியில் ஆரம்பித்து சனியோட புத்தியில் முழுமையாக கெடுபலன்களை ஜாதகருக்கு கொடுப்பாரு. பின்வரும் புத்திகளில் அந்த கிரகங்களோட நிலையை பார்த்து அந்த தசையானது செயல்படும். ஆனால் பொதுவாகவே ராகுவுக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ ஒருங்கே கிடைக்கும்போது நிச்சயமாக ஜாதகருக்கு கெடுபலன்களை கொஞ்சம் அதிகமாக செய்வார்.